வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, இந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் தனியாக மட்டன் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ முந்திரி வந்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். முந்திரியும் சோம்பும் அரைச்சி குழம்புல கலந்துடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட மேலே கருவேப்பிலை லைட்டாக தூவிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கேசரியும் செஞ்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.